எல்லாரும் ஃபேமிலியோட வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது நம்ம சொந்தக்காரன் வீட்டுக்கு, நம்ம தாத்தா வீட்டுக்கெலாம் போய் எல்லா 4 குடும்பமும் வந்து கொண்டாடுன மாரி. இங்கே 4 குடும்பமும் பார்த்தீங்கன்னா, அவங்க பெத்தவங்க வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஏன்னா ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. அங்கே போயிருக்கும்போது என்ன கூத்து நடக்குதுன்னா, நம்ம சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து ஆனுவல் ஃபெஸ்டிவல் நடக்குது. அதை எல்லாருமே ஒட்டுக்கா போய் வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2வது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணு வந்து ஆல்கஹாலிக்காக இருக்குது. அவங்க பொண்ணு ஒன்று ஆல்கஹாலிக்காக இருக்கிறது மட்டும் பார்த்தாம அவங்க வந்து 2 பேரும் லெஸ்பியனாக வந்து இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. 3வது வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 லவ்வர்ஸ் வந்து இருக்காங்க. சித்தப்பா, சித்தி ஆட்டமே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு பக்கம் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரிலேஷன்ஸு அப்புறம் பிளாக் மென்ஸ் எல்லாமே வந்து இருக்காங்க. அவங்க சமைக்கிறத வந்து கஷ்டப்பட்டு வந்து சமைச்சிட்ருக்காங்க. ஃபேமிலிக்கு வந்து எப்படி வந்து சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சிக்கன் டர்க்கியில் வந்து பயங்கர காமெடியாக இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலியுமே நடக்கிற காமெடி தான். சரியா வந்து கறி வந்து வெந்திருக்காது. கறி வெந்திருக்காதனால வந்து அந்த நாய்க்கு போட்டுருவாங்க. இல்லாட்டி அதை தூக்கி வீசிட்டு திரும்பி இன்னொரு சிக்கனை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதாவது நல்லா வேக வைக்கலாம் டேஸ்ட்டோட அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு செஞ்ச சிக்கன் வந்து வெளியில் மட்டும்தான் வந்து வந்திருக்கு. உள்ளே வந்து வேகவே இல்லை. அதனால் 2வது டைம் வந்து வேக வைக்கிறாங்க. உள்ளே எல்லாத்தையுமே க்ரீம் எல்லாத்தையுமே ஊற்றி. அதில் 4வதா இருக்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா, கோவக்காரன் அப்பா வந்து இருக்கார். அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் விசுக்கு விசுக்குன்னு கோவம் வந்துடும். சங்கட்டப்படுற மாதிரி ஏதாவது வார்த்தை பேசினா அவரையும் வந்து சமாளித்து இந்த ஃபேமிலி வந்து நிம்மதியாக எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பாடு எப்படியாவது சாப்பிட்றத வந்து வாட்ச் குக்கிங்கிற வந்து வச்சுருக்காங்க. இங்கே மெயின் மேட்ரே வந்து என்ன சாப்பாடு வந்து செய்கிறீங்க, அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையா, அந்த சாப்பாடு வந்து உருப்படியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் மொத்த 4 ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து தன்னோட சிறந்த சாப்பாடை வந்து ஃபேமிலிக்கு கொடுக்குறதுக்காக வந்து எல்லோரும் கேதர் பண்ணியிருப்பாங்க.